RSS உடைய ப்ராடக்ட் அவரு. அப்போ உங்களுக்கு வீட்டுக்கு அடைப்பு எடுக்கணும் அப்படின்னா எங்க வீட்டு பிள்ளைங்க வந்து கார்பெண்டராவும் பிளம்பரும் படிக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கான உங்களுக்கு இவ்வளவு துணிச்சலும் இவ்வளவு திமுறும் உங்களுக்கு வந்திருக்கு. நிர்மல்குமார் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாரு. அவரு சொல்றாரு நீ பிளம்பருக்கும் எலக்ட்ரிஷியனுக்கும் படிங்க. லா படிச்சிருக்கிறாரு, கிரிமினாலஜி படிச்சிருக்கிறாரு. அப்ப உங்க கிரிமினல் மூலையை இங்க வந்து திணிக்காதீங்க. கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாம தமிழன்ற உணர்வே இல்லாம முதல்வர் வந்தாரு, முதல்வர் கொடை பிடிச்சாரு, முதல்வர் பேண்ட் ஷர்ட் போட்டாரு, டிக்கெட் வாங்கினாரு, பஸ்ல டிக்கெட் எடுத்தாரு. இதெல்லாம் ஒரு நியூஸ். அதான் எங்களுக்கு தேவையா? மோடி எப்படி ஒரு விளம்பர பைத்தியமோ அதே மாதிரிதான் விஜய் அவர்கள் விளம்பர பைத்தியமா இருக்காரு. வீட்டுல வந்து ஒரு பொம்பளை இருக்கணும், மனைவி இருக்கணும் தொந்தரவு பண்ணதுக்கு. இல்லன்னா இப்படி நாட்டுல வந்துட்டு மத்த மக்கள் எல்லாம் தொந்தரவு பண்றதுக்கு இந்த மாதிரி இறங்கிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு வேலை சொல்லி இல்ல. வீட்டுல பொண்டாட்டியா பாக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு பாக்கணும்னு எந்த கமிட்மெண்ட்ஸும் உங்களுக்கு கிடையாது. அப்ப எவன் செத்தாலும் இவங்களுக்கு கவலைப்பட போறது கிடையாது. மெட்ரோ 150 அடி மேல மெட்ரோல வந்து இவர் வந்து ஆய்வு பண்றாரு ரெட் கார்பெட் போட்டு. என்ன மாற்றம் பாத்தீங்களா? அங்க இருந்து மேல இருந்து ஒரு ட்ரோன் ஷாட். நீங்க எப்படியோ ஜெயிச்சு வந்துட்டீங்க. உங்களுக்கு ஓட் போட்டவங்களே உங்க மூஞ்சில காரி துப்பிட்டு இருப்பாங்க. வேண்டாம் கோபால் வேண்டாம், முடியல கோபால் முடியல. நாஞ்ச சம்பத் சொன்னார்ல 30 வருஷம் அரசியல் பண்ணிட்டு எங்க தலைவருடைய கால்ல இவர் விழுந்து கிடக்காரு. இந்த வார்த்தை வந்து திமுகல கூட ஒருத்தர் சொன்னது கிடையாது, சொல்ல மாட்டாங்க. தற்குறி பசங்க அவனுங்க, செருப்பாலே அடிப்பாங்க. ஜோக்கர் மாதிரி ஒரு சினிமால நடிச்சிட்டு இருந்த ஒரு மனிதரை கொண்டு வந்து நீங்க முதல்வர் பதவியில உட்கார அமைச்சர் பதவி கிடைச்சோன்னா உங்களுக்கு எல்லாமே மாறிடுச்சு. உங்க எஸ்சி மக்களுக்கு எல்லாமே வந்துடுச்சு. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் கவிதா சத்தியமூர்த்தி இருக்காங்க. அவங்க கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கிடைச்சோம். தோழர் வணக்கம். 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 தமிழ்நாட்டுடைய பிஜேபி வருஷனா இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்கோடா போட்டு பொழைச்சுக்கோங்க படிச்சவங்களான்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக சொன்னிச்சு. இன்னைக்கு இன்ஜினியரிங் எல்லாம் ஒரு படிப்பா, அதை விட்டுட்டு நீங்க வந்து பிளம்பர் கார்பெண்டரா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சிடி நிர்மல்குமார் சொல்றாரு. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? சிடி நிர்மல்குமார் வந்து பாஜகவோட ப்ராடக்ட் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பக்கா RSS உடைய ப்ராடக்ட் அவரு. அதனால அவர் அப்படி பேசுறதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ஆனா என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா தமிழ்நாடு இந்த அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு பாத்தீங்களா? இங்க வந்து நம்ம பிள்ளைங்க கிட்ட நீங்க பிளம்பருக்கும் கார்பெண்டருக்கும் படிக்கலாம்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தருக்கு தைரியம் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த அளவுக்கு மாற்றத்தை நம்ம எல்லாம் எதிர்பார்க்கல. அதனால கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. நிர்மல்குமார் வாயில இருந்து இது வந்ததா எனக்கு ஆச்சரியம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் சொல்றாரு 4 வருஷம் நீட்டுக்கு படிச்சுட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடியே விஜய் சொன்னதுதான் நீட் மட்டும் தான் படிப்பா, மெடிக்கல் மட்டும் தான் படிப்பா அப்படின்னு. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடைய குரல்களா தான் இவங்க ஒழிச்சிட்டு இருக்காங்க. அது இப்ப நமக்கு நடந்த அந்த அவங்க ஃபேர் நீட்காக போராட்டம் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிபடும் போது இங்க பிள்ளைங்க எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம ஆரம்பத்துல இருந்து பேன் நீட் சொல்லிட்டு இருக்கோம். அப்பவும் இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எங்களுடைய இதை தடுக்கிறதுக்காக இது பண்றாங்க. என்ன கான்செப்ட், இங்க எதுக்காக ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது அப்படின்றதே புரியாம பேசுறது வந்து பாஜகவுக்கு கொஞ்சம் கூட சலிச்சது இல்ல தாவேகா. இப்போ நிர்மல்குமார் இது சொல்லியிருக்கிறாரு, கார்பெண்டர் பிளம்பர் நீங்க படிங்கன்னு. இவர் என்ன படிச்சிருக்கிறாரு? இவர் வைஃப் என்ன ஜாப்ல இருக்காங்க? இன்னைக்கு நீங்க எப்படி மினிஸ்டரா நீங்க கார்பெண்டராவோ பிளம்பரா படிக்க வைப்பீங்களா? அப்ப உங்களுக்கு வீட்டுக்கு அடைப்பு எடுக்கணும் அப்படின்னா எங்க வீட்டு பிள்ளைங்க வந்து கார்பெண்டராவும் பிளம்பரும் படிக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கான உங்களுக்கு இவ்வளவு துணிச்சலும் இவ்வளவு திமுறும் உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கும் போது, ஏன்னா இதே குரல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் பேசினாரு, வண்ணாம்புள்ள எதுக்கு படிக்கணும், வண்ணாம்புள்ள வண்ணானாவே இருக்கலாமே, நீ எதுக்கு படிச்சுட்டு இருக்கடா தம்பி நான் கேட்டேன்னு சொல்லிட்டு பேசுற ஒரு துணிச்சல். அதே குரல் அவங்களுக்கு அடியாட்களா இவங்க செயல்பட்டு இருக்காங்க. இந்த பேச்சுக்கெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நிர்மல்குமார் வந்து நிறைய லூஸ் டாக் கூட்டிட்டு இருக்காப்ல. கொஞ்சம் புரிஞ்சு பேசணும். நீங்க வந்து 3 மாசம் தான் ஆச்சு. நீங்க 3 மாசத்துல தமிழர்களை எல்லாம் மாத்திர முடியுமா, தமிழ்நாட்டெல்லாம் மாத்திர முடியுமான்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது. அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. அவ்வளவுதான் நம்ம நிர்மல்குமாருக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. கடந்த ஆட்சி காலத்துல வந்து பசங்களை படிப்படின்னு சொல்லி ரொம்பவுமே இது பண்ண ஒரு ஆட்சி இருந்த காலத்தை இன்னைக்கு படிப்பெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து போயிட்டு இருக்க காலத்தை எப்படி எடுத்துக்கிறது? அதான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்களா முன்னாடி உள்ள ஆட்சி காலத்துல முதல்வர் எங்க போனாலும் ஒரு பிள்ளைங்கள டீனேஜ் பிள்ளைங்களும் ஒரு 20-22 வயசுக்குள்ள பிள்ளைங்க என்ன படிக்கிறீங்க, நல்லா படிங்க, என்ன படிக்கிறீங்க, நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த முதல்வர் போக இன்னைக்கு வந்து டான்ஸ் ஆடவும் பாட்டு பாடவும் கண்டபடிக்கு ஒரு படத்துக்காக எமோஷனலா வந்து, ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தேவை. அப்பதான் அவங்க வியாபாரம் ஆகும். அதனால இந்த படிப்புலாம் எதுக்கு உங்களுக்கு, இதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அடியாட்கள் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அதை தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் வந்து படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய விஷயங்களை திட்டங்களை கொண்டுட்டு வந்தாங்க.
இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் காலேஜே கம்ப்ளீட் பண்ணலன்றாங்க. இப்ப இருக்க ஆட்சியில இருக்கக்கூடிய எத்தனை மந்திரிகள் என்ன படிச்சிருக்காங்க, இல்ல எத்தனை மந்திரிகள் என்ன கம்ப்ளீட், எல்லாமே கொடுத்தது எல்லாமே ஃபேக் நியூஸ் தானே. இன்னைக்கு ஸ்கூல் என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் ஜூன் மாசம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு, கரெக்டா இவங்களும் சீட்ல வந்து உட்காந்துட்டாங்க. ஒரு மாசம் முதல்வருடைய பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க. நீங்க ஸ்கூலுக்குள்ள போக கூடாதுன்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்னது மீறி எல்லா இடங்கள்லயும் இந்த லோக்கல் பாடிஸ், இவனுங்க தாவேகா கட்சிக்காரங்க, கவுன்சிலரு, அவன் இவன் லொட்டு லொஸ்க்கு இவனுங்க போய் ஸ்கூல்ல பண்ண கலாட்டா என்ன நம்ம பாத்துட்டு இருந்தோம். ஸ்கூல்ல போய் உயர்கல்வி அமைச்சர் ஆடின ஆட்டத்தையும் நம்ம பார்த்தோம், அவர் செஞ்ச செயலையும் நம்ம பார்த்தோம். அப்ப இவங்களுக்கு படிப்போட இது என்ன இம்பார்ட்டன்ஸ் என்ன புரிய போகுது? இவங்க கையில நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு மாட்டி இருக்கு அப்படின்னா இவங்க இப்படிதான் பேசுவாங்க. இதுல வந்து குரல் வந்து புதுசா வந்திருக்க, இல்ல இவங்க நம்ம மேல அக்கறையில சொல்றாங்க. நீ அக்கறையில சொல்லக்கூட என்ன பண்ணணும், 10 யூனிவர்சிட்டி கட்டி வைக்கணும், இன்னும் நல்லா படிங்கன்னு சொல்லணும். நிர்மல்குமார் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாரு, அவரு சொல்றாரு நீ பிளம்பருக்கும் எலக்ட்ரிஷியனுக்கும் படிங்க. லா படிச்சிருக்கிறாரு, கிரிமினாலஜி படிச்சிருக்கிறாரு. அப்ப உங்க கிரிமினல் மூலையை இங்க வந்து திணிக்காதீங்க மிஸ்டர் நிர்மல்குமார் தான் சொல்லணும். இல்ல, கடந்த ஆட்சி காலங்களை நம்ம பார்த்த வரைக்கும் இந்த ஜூலை ஆகஸ்ட் வந்துருச்சுனாலே ஸ்கூலுக்கு டிராப் அவுட் ஆன பசங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா போன் பண்ணி ஒவ்வொரு வீட்லயும் பசங்க என்னாச்சு, பசங்களை வேற ஸ்கூல்ல சேர்ந்து எல்லாமே டீட்டெயில்டா கேட்ட சம்பவங்களும் நம்ம நேரடியா பார்த்திருக்கோம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கு போய் ஆய்வு பண்ணாரான்னு தெரியாத சொல்ல மத்த அமைச்சர்கள் பள்ளிகளுக்குள்ள போறாங்க, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்க போனாருன்னு தெரிய மாட்டேன். இல்ல, அவர் அமெரிக்கா போயிட்டு புதுசா பாடத்திட்டம் இல்ல நாங்க படத்திட்டத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னு இருக்காரு. நீங்க படம் எடுத்ததெல்லாம் போதும்டா, நீங்க ஆட்சி நடத்த வாங்க. எப்படியே தெரிஞ்சோ தெரியாமலே இந்த ஆட்சி உங்க கையில வந்து தொலைஞ்சாச்சு, அப்ப நீங்க ஆட்சி நடத்துங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இவங்க இன்னும் சட்டசபைக்குள்ள ஷூட்டிங் நடத்ததும், இப்ப நேற்றுக்கு வரைக்கும் முதல்வர் போய் ஷூட்டிங் நடத்ததும் இது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து படத்திட்டத்தை கொண்டுட்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு இன்னும் நிறைய படங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய நாடுகள்லாம் சுத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. எங்க விளங்காத ஸ்கீம் என்ன இருக்கோ அந்த ஸ்கீம் இங்க எப்படி இருந்து திணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, தலைவரை வந்து இந்த ஸ்கூல் ரீஓப்பனை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல என் பையனே கேக்குறான். சரி ஓகே அப்ப வச்சுக்கோங்க அப்படின்ற இருக்கக்கூடிய மகாத்மாக்கள்லாம் வந்து இருக்கும் போது இங்க நம்ம பள்ளி கல்வி திட்டத்தை பத்தி நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம் ஒரு கூட்டம். இவங்க இன்னும் என்னெல்லாம் வந்து கூத்து காணிக்க போறாங்களோ அப்படின்ற ஒரு பயமாவே இருந்துட்டு இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டாருக்கு 3ஆம் இடம் தள்ளப்பட்டுச்சு. எதுக்காக பயந்தோமோ அது நடந்துருச்சு. கிட்டத்தட்ட அது முதல் அரங்கேற்றமா பாத்தீங்கன்னாக்கா அபிஷியல் அரங்கேற்றமா சர்க்குலர் கொடுத்து இது பண்ணது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே இந்த வேலையை ஆரம்பிச்சதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ விஜய் அவர்கள் வந்து டெல்லி போயிட்டு 10 நிமிஷம் கூட சந்திக்காம வந்தாரு அப்படிங்கும் போது அவர் சொன்னார், நாங்க வந்து பர்மிஷன் கேட்டிருக்கோம். இவங்க வந்து யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி மாதிரியே இவங்க நடந்துட்டு இருக்காங்க. நாங்க வந்து பாடட்டுமா, நாங்க தமிழ்தாய் வாழ்த்து போடலாமா, எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நாங்க போடலாமா. அப்புறம் இதுல இப்போ ஒண்ணு சொல்லியிருக்காங்க, ஜனவரி மாசமே சர்க்குலர் வந்துடுச்சு, ஃபர்ஸ்ட் வந்து வந்தே மாத்திரம் தான் பாடப்படணும் அப்படின்னு. இதுல வந்து அவங்க கொடுத்த கவர்மெண்ட் ஆர்டரை வந்து நாங்க வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாம, தமிழன்ற உணர்வே இல்லாம பேசுறது வந்து கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இதே முதல்வர் தான் ஒரு கட்சி தலைவரா இருக்கும் போதும் பிரச்சாரம் பண்ணும் போதும் நிறைய கிண்டலும் கேலியும் பண்ணாரு முன்னாள் முதல்வர். லெட்டர் மட்டும் மானே தேனே பொன்மானே. இப்ப இவர் லெட்டர் எழுதிருக்காரு. அப்ப இவர்கிட்ட கேட்கும், நீங்க என்ன போட்டிருக்கீங்க? இப்ப அவரு வந்து 60s கிட்னால மேபி மானே தேனே பொன்மானேன்னு போட்டிருக்கலாம். இவர் எப்படி லவ்லி டார்லிங் டியர்னு போட்டிருக்காரா, ஹாய் கைஸ்னு போட்டிருக்காரான்னு இவர்கிட்ட கேட்கணும். அப்ப நீங்க சொன்னது வந்து என்ன பேசுனீங்க, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? தமிழ்தாய் வாழ்த்து, அது முக்கியமா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல நடந்த பட்டமளிப்பு விழால அவர் இயக்குன தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வந்து 3ஆவது ஆண்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு உயர்கல்வி அமைச்சர் சொல்றாரு, எங்களுக்கு சர்க்குலர் வந்துடுச்சு, அதனாலதான் நான் அதை வந்து புறக்கணிச்சேன். எப்ப சொல்றாரு, நிகழ்ச்சி ஆரம்பமாகி அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிரச்சனை பண்ணி அங்க என்னடா யாரையுமே காணுமே, ஒரு தலையுமே இங்க காணுமேன்னு சொல்லிட்டு கலாட்டா ஆனதுக்கு அப்புறம் தான் இவர் 11:30 மணிக்கு ட்வீட் போடுறாரு. அப்போ நான் என்ன கேக்குறேன், நீங்க உண்மைக்குமே வந்து தன்மானம் உள்ள தமிழரா இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும், சர்க்குலர் வந்து அடுத்த செகண்ட்ல நீங்க ட்வீட் பண்ணிருக்கணும். எப்படி இந்த ஒன்றிய அரசுக்கு இவ்வளவு துணிச்சல் இருந்தா இங்க வந்து நீங்க வந்து இந்த மாதிரி சர்க்குலர் கொடுப்பீங்க? இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். யூனிவர்சிட்டிக்கு அந்த சர்க்குலர் போன உடனே யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் வந்து பிரஸ் மீட் கொடுத்து இந்த இதை நான் செய்யலைன்னா என் வேலை பதிப்போ என் மேல சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பாங்கன்றது வெளிப்படையா சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமேட்டு எல்லா கட்சிகளுமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்க. ஆளக்கூடிய தாவேக்கா வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கம்பு சுத்துறாங்க, எங்க தமிழ்தாய் வாழ்த்தனை புறக்கணிச்சது கண்டிக்கத்தக்கது.
அப்படின்ட்டு. அது யார் அந்த கண்டனத்தை தெரிவிச்சாங்க சொல்லுங்க பாப்போம். தாவேகாவுடைய ஐடி விங் அபிஷியல் இருந்து வந்துச்சே தவிர தாவேகாவுடைய தலைவர்கிட்ட இருந்தோ தாவேகாவோட பொதுச் செயலாளர் கிட்ட இருந்தோ இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் கிட்ட இருந்தோ அந்த கண்டனம் வரலையே. முதல்வர் இன்னைக்கு வரைக்கும் 3 மாசம் ஆக போது இது வரைக்கும் ஒரு கண்டனம்ன்ற ஒரு வார்த்தை ஒன்றியத்தை எதிர்த்தோ இல்ல பாஜக எதிர்த்தோ அவர் கேட்கவே இல்லை. கேட்டவர் சொல்ல நாங்க வித்தியாசமா இது பண்ணுவோம், நாங்க இந்த மாதிரிலாம் நாங்க சீன் போட்டுட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது. சரி, நீங்க சீன் போட வேண்டாயா? தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடப்பட்டிருக்கு, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு நாங்க கேட்கிறோம். நேத்துக்கு காலையில அமைச்சர் ட்வீட் போடுறாரு, இந்த மாதிரி நான் புறக்கணிச்சுட்டேன். எப்படி நீங்க புறக்கணிப்பீங்க? இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துக்குள்ளேயே இருக்கும்போது RN ரவி அவர்கள் ஆளுநரா இருக்கும்போது பாட வச்சு சபாநாயகர் சொன்னாரு, உங்களுக்கு மனசுல 1000 எண்ணம் இருக்கலாம், அதே மாதிரி எங்களுக்கும் எண்ணங்கள் இருக்கலாம், அது பண்ண முடியாதுல்ல, நீங்க வீர சாவர்கர் மாதிரி பண்ணணும்னு நினைக்கலாம்னு அவ்வளவு கான்பிடண்டா தைரியமா பேசுற சபாநாயகர். அன்னைக்கு இருந்த முதல்வர் அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அவர் எதுவுமே அவர் பண்ணல. தமிழ் தாய் வாழ்த்து போட்ட உடனே RN ரவி எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடி போனாரு. அந்த ஆட்டிடியூட் எங்க? இன்னைக்கு ஒரு நாட்டு ஆள உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கிறோமே, 8 கோடி மக்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நம்பி கொடுத்துருக்கோம். 8 கோடி மக்களுடைய மானமும் சுயமரியாதையும் இருக்கு, மானமும் சுயமரியாதையும் இருக்கு. அப்ப நீங்க யாருக்கான முதல்வரா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க? இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது முதல்வர் வந்தாரு, முதல்வர் கொடை பிடிச்சாரு, முதல்வர் பேண்ட் ஷர்ட் போட்டாரு, டிக்கெட் வாங்கினாரு, பஸ்ல டிக்கெட் எடுத்தாரு, இதெல்லாம் ஒரு நியூஸ். அதான் எங்களுக்கு தேவையா? டெய்லி லட்சக்கணக்கான மக்கள் டிக்கெட் எடுத்து தான் போறாங்க. முதல்வருக்கு மட்டும் என்ன கொம்பா? நீங்க எங்களுக்கு வேலை பார்க்க வந்தாள் தானே, எங்களுக்கு நீங்க தானே சொன்னீங்க கேரியரோட உச்சத்துல இருந்து பல கோடியை நான் விட்டுட்டு நான் இன்னைக்கு உங்களுக்காக நான் இறங்கி வேலை செய்ய வந்திருக்கேன். அப்புறம் எதுக்கு அதை நீங்க ஒரு ப்ரொபகண்டா வாட்டி அதை எதுக்கு நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்டா பண்றீங்க? டிக்கெட் எடுத்து போனாரு, எடுத்துட்டு போங்க. முதல்வருக்கு ஆக்சுவலி டிக்கெட் எடுக்க வேண்டாம், நீங்க ஆய்வுக்கு போறீங்க, கவர்மெண்ட் ரிலேட்டட் உங்க ஊரியா. ஆனாலும் அந்த 40 ரூபாய் டிக்கெட் எடுத்ததுல பெருசா நீங்க அதையும் ஒரு அரசியல் ஆக்குறீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு கூமுட்டைகளை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அதுதான் சொல்லணும். உங்களுக்கு நீங்க ஒரு விளம்பர பைத்தியமா இருக்கீங்க. மோடி எப்படி ஒரு விளம்பர பைத்தியமோ அதே மாதிரிதான் விஜய் அவர்கள் விளம்பர பைத்தியமா இருக்காரு. கிட்டத்தட்ட டிட்டோ அதே மாதிரி 2 பேரும் அப்படியே கை காட்டு. அதனால தான் சொல்றது, வீட்டுல ஒரு பொம்பளை இருக்கணும், மனைவி இருக்கணும் தொந்தரவு பண்ணதுக்கு. இல்லன்னா இப்படி நாட்டுல மத்த மக்கள் எல்லாம் தொந்தரவு பண்றதுக்கு இந்த மாதிரி இறங்கிடுறாங்க. எங்களுக்கு நீங்க தான் குடும்பம், எங்களுக்கு நீங்க மக்கள் தான், எனக்கு என் ஃபேமிலி எல்லாம் சொல்லிட்டு மக்களுக்கு கழுத்திறக்கிறது தெரியாமலே கருத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு வேலை சொல்லி இல்ல, வீட்டுல பொண்டாட்டியா பாக்கணும், பிள்ளைல படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு பாக்கணும்னு எந்த கமிட்மெண்ட்ஸும் உங்களுக்கு கிடையாது. அப்ப எவன் செத்தாலும் உங்களுக்கு கவலைப்பட போறது கிடையாது. இல்ல நேற்றுக்கு மெட்ரோல டிக்கெட் எடுத்துட்டு போறேன்னு சொன்ன இதே முதல்வர் ஆவடியில தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்த சாப்பாட்டுல பள்ளி விழுந்திருக்கு, 100க்கு மேற்பட்டவங்க மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போயிருக்காங்க. அதை பத்தின ஒரு செய்தி, அதை பத்தின ஒரு விளம்பரம். மெட்ரோ 150 அடி மேல மெட்ரோல இவர் ஆய்வு பண்றாரு, ரெட் கார்பெட் போட்டு. என்ன மாற்றம் பாத்தீங்களா? அங்க இருந்து மேல இருந்து ஒரு ட்ரோன் ஷாட், அப்படி அப்படி கோட்டை இப்படி பண்ணிட்டு அங்க நிக்கிறது. இதெல்லாம் பார்த்து வெறுப்பாயிடுச்சு. நாங்க சினிமா வெறுக்கிறவங்க கிடையாது, ஆனா சினிமா வெறுக்கிற அளவுக்கான ஒரு முதல்வர் இருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல இது பாத்தீங்கன்னாக்கா மெட்ரோக்கு 40 ரூபாய் டிக்கெட் எடுத்து போய் அரசுடைய பண வருமானத்தை காப்பாத்தினான்னு சொல்லக்கூடிய அதே முதல்வர் பாத்தீங்கன்னாக்கா தன்னோட அலுவலகத்துல நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாத்துறாரு, 10வது மாடிக்கு. விஷயம் என்னன்னு பார்த்தா கடகராசி தண்ணிக்கு பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு ஜோதிடருடைய அறிவுலயே போய் இருக்கலாமே, ஒண்ணும் தப்பு இல்லையே. அதுக்கு தெம்பு இருக்கணும். எதுக்கு தண்ணிக்கு பக்கத்துல இருப்பாரு? தண்ணிக்கு கூட அவர் உட்கார்ந்து இருக்கலாம், அவர்கிட்ட அந்த கட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷிப் வாங்கி கூட அவர் அதுக்குள்ள உட்கார்ந்து ஆபீஸா மாத்துவாரு. ஏன்னா பத்திரிகையாளரை சந்திக்கணும், மக்களை சந்திக்கணும், மக்களை பார்த்து பேசணும், இதெல்லாம் இருந்தா தானே நீங்க தரையிலயும் மக்கள் நடமாடுற இடத்துல இருக்கணும். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்க பாட்டுக்கு தண்ணியை பார்த்துட்டு இருக்கலாம், தண்ணிக்குள்ளேயே இருக்கலாம். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஆடம்பர செலவுல வரலையா? நீங்க சேரை மாத்துறீங்க, 8 மணி நேரம் காலையில வர்றாரு, விஜய் சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறாரு, சரி இப்போ ஒரு சேர் தானே போனா போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப அப்படியே பார்த்தா ரூமை ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. நீங்க மக்களுக்கான முதல்வர் இல்ல, நீங்க வரி நான் 40 ரூபாய் டிக்கெட் எடுத்து கொடுப்பேன்னு சொன்ன இதே முதல்வர் ஜெகதீஷா நீங்க இம்பார்ட்டன்டான ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க. ஜனநாயகத்தோட ப்ரொடியூசரை நீங்க முக்கியமான பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்க ஜோசியர் வெற்றிவேல் ரிக்கி பாண்டிங்க அந்த ஆளை நீங்க கூப்பிட்டு நீங்க பதவி கொடுக்க வேண்டியது மண்டையில தட்டி உட்கார வச்சாங்க, கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க தேவையானது எல்லாமே நீங்க பண்ணிட்டு தானே நீங்க இருக்கீங்க. அப்புறம் இங்க நீங்க மக்களோட வரி பணத்தை நான் செலவு பண்ணல. இல்ல ஏன் டெல்லிக்கு போகும்போது இவருடைய ஹேர் ட்ரெஸ்ஸர் ஒரு கூட்டிட்டு போனாரு. இவர் டெல்லி போன கணக்கு எந்த கணக்குல வந்துச்சு? மக்களோட வரி பணத்துல தானே இவரு போனாரு.
அப்ப இவர் வந்து மண்டேல இவருக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கான ஆட்களை இவரை கூட்டிட்டு போலாமா? சும்மா அதுதான் சொன்னோம்ல, இவரு வந்து இன்னும் அந்த நடிப்பு உலகத்தை விட்டு வெளியே வரல. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, மக்கள் இன்னும் 50 வருஷத்துக்கு பின்தங்கியே இருக்காங்க, நம்ம சொல்ற பொய் சால்ஜாப்பு இதெல்லாம் வச்சு நம்ம இன்னும் நடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு டைமும் நடிக்கிறீங்கடான்னு ஒவ்வொரு டைம் நீங்க அவமானப்பட்டு இருக்கீங்க. ஆனா அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கூச்சமே படாம, அசிங்கமே படாம அடுத்தடுத்த பொய்க்கும் அடுத்தடுத்த பந்தாக்கும் நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க. இது நான் 40 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து வந்துட்டேன்னா எடுத்துட்டு போங்க. இந்த சிஎம் வந்துட்டு 10 to 6 தான் வேலை செய்யறாருன்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும்போது, இன்னொரு தகவல் வருது, வீக் ஆஃபும் எடுத்துக்கிறாரு. சாட்டர்டே சண்டே முதல்வர் வந்து வீட்டை விட்டு வெளியே வரதில்லைன்ற ஒரு தகவலும் இதா இருக்குது. அரசு அதிகாரிகள் வந்துட்டு தொடர்பு கொண்டு ஏதாவது முக்கியமான விஷயம் கேட்கணும்னாலும் அவர் வந்துட்டு தொடர்பு கொள்ள முடியல அப்படின்ற செய்திகளும் நக்கீரன்ல வெளியிட்டு இருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? ஆதவர்ஜுனாவை தொடர்பு கொள்ள முடியுதுல்ல, அவரு முடியுது, அவருதானே முதல்வர். அவரு இருக்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லையே. மத்த எல்லாமே வந்து இப்போ மெயின் வந்து ராஜாதான் செஸ் போர்ட்ல, அந்த ராஜாவாட்ட ஆதவர்ஜுனா இருந்துட்டு இருக்காரு. அப்புறம் மத்தபடி வந்து சிப்பாயி இல்ல ராணி அதுன்னு ஒண்ணும் ராணி தான் மெயின், ராஜாவோட ராணி தான் மெயின். ராணி இருக்கிறது வரைக்கும் கேம் இருக்கும், அந்த மாதிரி ஆதவர்ஜுனா இருக்கிறது வரைக்கும் கேம் இருந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இப்படிதான்றது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க 2 வருஷமா. முன்னாடி அவர் வந்து வைக்கிற பிரச்சாரம் எல்லாம் சாட்டர்டே மட்டுமே வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. மத்த நாள்லாம் லீவு, ஒன்லி சாட்டர்டே மட்டும் தான் பிரச்சாரத்துக்கு போவாரு. இப்ப அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி 5 நாள் வேலை செய்யறதுனால 2 நாள் லீவ் எடுத்துக்கிறாரு. அந்த லீவ் கூட இண்டஸ்ட்ரியிலே வந்துட்டு 1 நாள் தான் லீவ் எடுத்தாரு வீக் டேஸ். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 நாள் இது மாதிரி எஸ்கேபிசம் தான். இப்ப நீங்க 6 நாள் நீங்க ஆபீஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்னைக்கு மக்களை சந்திச்சிருக்கீங்க? நீங்க என்னைக்கு மக்களோட குறைய பத்தி பேசிருக்கீங்க? நடிச்சுக்கிட்டே தான் இவர் இருக்கிறாரு. ஆனா எங்க கேமரா வச்சிருக்காங்கன்னு தான் புரியல. இப்ப ஜனநாயகம் படத்துல கூட இவர் இந்த ஷாட் வந்து சபாநாயகர்கிட்ட கேட்டாரு, நான் ஒண்ணு பண்ணிக்கிட்டுமா சார் அப்படின்னா, பண்ணுங்க அப்படின்னா இந்த ஷாட் வந்து டைட்டில் கார்டுல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஜனநாயகம் படத்துக்கு. அப்போ நீங்க எங்கடா கேமரா வச்சீங்க, எப்படா இதெல்லாம் ஷூட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நேற்றுக்கு நடந்த கோயம்பேட்ல நடந்த ஆய்வு வரைக்குமே எனக்கு பார்க்க அப்படியே ஷூட்டிங் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ல, அந்த ரெட் கார்பெட்ல, அந்த ஒரு 10-15 ஆபீசர்ஸ்ல அவர் இப்படி மேபி ஜனநாயகம் பார்ட் 2 எடுக்கிறாங்களா என்னன்றதும் தெரியாது. இது இன்னும் கொஞ்சம் நல்ல தெரிய வரும், அவ்வளவுதான். ஆதவர்ஜுனா அவர்கள் நேற்று டெல்லியில பேசும்போது பாத்தீங்கன்னா, திராவிட கட்சிகள் நீத்து போச்சு, அதெல்லாம் நீங்க என்னமே அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்களே பாத்துக்கிறோம், குளத்தூர்ல கொத்துப்பேட்டை போட்டோம்னா நாங்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா வைகோ அவரோட மீட்டிங்ல வந்து பேசி இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கோம். திராவிட கட்சிகள்லாம் அழிஞ்சு போச்சு, நாங்க எல்லாம் அடிச்சு நாங்க மேல வந்துட்டோம் அப்படின்னு இவங்களுக்கு இந்த ஒர்க் கொடுத்த முதலாளிங்களுக்கு இவர் தெரியப்படுத்திட்டு இருக்காரு. திராவிட கட்சிகள் எல்லாம் எந்த அப்பனுக்கு பிறந்தாலும் வந்து அழிக்க முடியாது. நீங்க எப்படியோ ஜெயிச்சு வந்துட்டீங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே உங்க மூஞ்சில காரி துப்பிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட பாதி பேர் உங்க ரசிகர்கள் வெளியே சொல்ல முடியாம இருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்ல வரும். 3 மாசத்துலயே இவ்வளவு வெறுப்பும் இவ்வளவு விரக்தியும் மக்கள் இடையில இருக்கு. நீங்க இன்னமும் பணம் கொடுத்து ஷூட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க. அப்போ மக்களுக்கு தெரியும், இப்ப நான் யாருக்கு ஓட் பண்ணேன், அந்த ஓட் மூலமா எனக்கு வெக்கமா இருக்கா, வேதனையா இருக்கா, இல்ல எனக்கு வந்து கஷ்டமா இருக்கா அப்படின்றது அது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். திராவிட கட்சியை ஒழிச்சுட்டேன், நீங்க இதை பத்தி எதுவும் இனிமேல் பேசாதீங்க. இப்போ குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டதுனாலதான் இப்ப குளத்தூர்ல வந்து இது ரீகவுண்டிங் பண்ணணும், செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் ரோல் கொடுத்திருக்காரு அப்படின்னாங்க. அந்த நியூஸ் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா ஷாக்கா இருந்துச்சுன்னா, ஒரு மே 7 அவர் கொடுத்திருக்கிறாராம். அதை பத்தி ரிசல்ட் வரும் நமக்கு தெரியாது. வெரி ஆனஸ்டா என்னால அது புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இவங்க வந்து திருட்டுத்தனம் எந்த எல்லைக்கும் போய் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் கண்ணுல விளக்கண்ணி விட்டு பார்த்தாலும் கூட இப்ப நடந்தது எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால திராவிட கட்சிகள் எல்லாம் வந்து இவங்க வந்து இன்னும் பல வருஷம் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு போனாங்களா, இந்த ஈசல் மாதிரி வந்துட்டு போனாங்களா, எவ்வளவு சீக்கிரமா போனாங்க நம்ம கண் கூட என் வயசுக்கே நான் பாத்துட்டு இருக்கேன். இல்ல அதான் ஈசல் மாதிரி வந்துட்டு போன அந்த கூட்டத்துக்காக தான் ஐயா வைகோ வந்து சொல்றாரு, ராணுவத்துல வந்துட்டு கன்னி வெடிகளை அகற்றத்துக்கான குழு இருக்கிறது போல நான் தாவேக்காவுக்கு இனிமேல் இருப்பேன்னு பேசி இருக்கிறாரு. சரோஜாதேவி பழைய படத்துல ஒரு டைலாக்ல, வேண்டாம் கோபால் வேண்டாம், முடியல கோபால் முடியல அப்படின்ற மாதிரிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. அவர் வந்து அப்படியே மாறிட்டாரு. அவர் வந்து தன்னை வந்து ஒரு செக்யூரிட்டியாவே நினைச்சு வாழ ஆரம்பிச்சுட்டாரு அப்படிதான் சொல்லணும். அதனால அவரோட பேச்செல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வைகோ அவர்கள் ஒரு 10 நிமிஷம் அவரோட கதை, அவர் எங்க இருந்து வந்தாரு, அவர் எதுக்கு திமுகல இருந்து சண்டை போட்டு வெளியே போனாரு, அவர் திமுகல வந்து வாரிசு அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வைகோ வெளியே போனாரு.
போய் நீங்க மதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க. இங்க வாரிசு அரசியல் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சிறந்த வழக்கறிஞர், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. நீங்க ஒரு சிறந்த மேதாவி, அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா நீங்க திருப்பி வந்து திமுகவோட நீங்க வந்து கூட்டணிக்குன்னு வந்தீங்க. திமுகல கூட்டணி இருக்கும் போதே மறுநாள் பார்த்தா ஜெயலலிதா அம்மா கூட நீங்க இப்ப உட்காந்துட்டு இருந்தீங்க. அங்கேயே உங்க தராதரம், உங்க தகுதி என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அது மீறி மறுபடியும் நீங்க ஒரு 3வது அணி ஒண்ணு ஆரம்பிச்சீங்க, மக்கள் நல்ல கூட்டணின்னு. மறுபடியும் நீங்க திமுகக்கு வந்தீங்க. நீங்க திமுக வந்து அத்தனை வருஷம் நீங்க பண்ண அரசியல்ல ஒரு மாங்காய் கூட பறிக்க முடியாம தான், ஒரு ஆணையும் புடுங்க முடியாம தான் நீங்க இத்தனை வருஷம் இருந்துட்டு இப்போ திமுகவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு, 2 எம்எல்ஏ சீட் கிடைச்சிச்சு. அந்த எம்பி சீட்டும் அந்த எம்எல்ஏ சீட்டும் உங்களுக்கு கொடுத்த சின்ன வந்து உதயசூரியன் சின்ன உங்களுக்கு கொடுத்துச்சு. இன்னைக்கு நீங்க வந்து இதுக்கு இடையில மேடையில அப்பா அழுததையும் நம்ம பார்த்திருக்கோம், மகன் அழுததையும் பார்த்திருக்கோம். இப்ப இந்த 3 மாசத்துல ஜெயிச்ச பக்கம் போய் தாவறது அப்படின்றது, அந்த பச்சையா இருக்கக்கூடிய இடத்துல, தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள்ல மிருகங்கள் வந்து இடம் மாறி போகும், வாழ்றதுக்கு தகுதியான இடத்தை நோக்கி போகும். அந்த மாதிரி சில மனிதர்களும், ஏன்னா நம்ம சோசியல் அனிமல் தானே, அந்த சோசியலை மட்டும் எடுத்துட்டோம்னா நம்ம எல்லாம் அனிமல்ஸ் தான். அந்த அனிமல் மாதிரி தான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசணும், இப்ப என்ன பேச்சு பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது கொஞ்சம் ஒரு சுயமரியாதைன்னு ஒண்ணு இருந்தா, தன்னுணர்வுன்னு இருந்தா புரிஞ்சுக்க முடியும். இல்ல அதே தாவேக்கால இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் வந்துட்டு வைகோ அவர்கள் அவ்வளவு மோசமா பேசி இருக்கிறாரு. அதுக்கும் திமுக காரர்களும் மதிமுக இல்ல, அதுக்கு ஒரு பதில் நாஞ்சில் சம்பத் சொன்னார்ல, 30 வருஷம் அரசியல் பண்ணிட்டு எங்க தலைவருடைய கால்ல இவர் விழுந்து கிடக்காரு. இந்த வார்த்தை வந்து திமுகல கூட ஒருத்தர் சொன்னது கிடையாது, சொல்ல மாட்டாங்க. இந்த கால்ல விழுந்து கிடக்குறீங்க எங்க கிட்ட, நீங்க பிச்சை, இந்த வார்த்தை நம்ம திமுக காரங்க சொல்ல மாட்டாங்க. என் தலைவரோட காலில் விழுந்து கிடக்காருன்னு சொல்லும் போது துரை வைகோவோ மதிமுக கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தருக்காவது பேசுறதுக்கு தெம்பும் திராணியும் இருந்துச்சா? இன்னைக்கும் நாஞ்சில் சம்பத் அங்கதானே இருக்காரு. அதை கண்டிக்கவும் இல்லைங்களே. எப்படி கண்டிப்பாங்க? ஏன்னா வைகோவுக்கு வந்துட்டு அப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்த ஒரு நேத்து நாஞ்சில் சம்பத்தோட பேச்சுக்கு எதுவுமே பேசாம இருக்கிறாரு. பண்ண முடியாது. ஏன்னா ஆரம்பத்திலேயே இப்போ விஜய் வந்து இவர் முதல்வர் ஆவாரா ஆக மாட்டாரா, கரூர் கேஸ்ல இவங்க எல்லாம் உள்ள போக வேண்டியது, அதையுமே இதுக்கு முந்தைய அரசு வந்து கை தவறி விட்டுடுச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அப்பவே நாஞ்சில் சம்பத் கூட போயிட்டாரு. அதுல கொஞ்சம் அவங்களுக்கு நன்றிகள் இருக்கும்ல, சரி நம்ம கூட முதலே இருக்கிற இவரை போய் நம்ம என்ன சொல்றது அப்படின்னு கூட சரி அவங்க கூட முதல் நாள் வந்துட்டு சேகர்பாபு அவரோட கூட்டத்துல போயிட்டு விஜய தாழ்பாராக பேசிட்டு அடுத்த நாள் போய் இடையிறாரு. இல்ல இவங்க எனக்கு இந்த தேர்தல் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மனிதர்களால இப்படி எல்லாம் மாற முடியுமா? இப்ப என்னெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு காமன் பப்ளிக் தான். பட் இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை பேசிட்டு நாளைக்கு ஒரு வார்த்தை பேச நம்ம கூச்சமா இல்ல, உடனே கமெண்ட் வந்து நேத்துக்கு இப்படி பேசுனீ இன்னைக்கு ஏன் இப்படி பேசுறது நம்மள கேக்குறாங்க. எனக்கு ஒன்னொரு தெரிஞ்சு அப்படி பேசுறது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஸ்டாண்ட்ல தான் நான் இருக்கேன் அப்படின்றதுல நமக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கு. ஒரு சாதாரண மக்களா இருக்கிற நமக்கே இந்த தெளிவு இருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தை வழி நடத்துற, ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருக்கிற உங்களுக்கு அந்த தெளிவு இல்லையா? அப்போ உங்களெல்லாம் நாங்கெல்லாம் நினைச்சு ஃபயர் விட்டுட்டு இருந்தோமா? இவரு வந்து தீப்பொறி ஆறுமுகமா, இவரு அப்படி அலெக்சாண்டர், இவரு நெப்போலியன், என்னதுக்கு பாத்தீங்கன்னா கடைசியா எல்லாம் டாஸ்மாக் கடையில இருக்கக்கூடிய பிராண்ட் நேமா தான் இருந்திருக்கு. இப்ப இன்னொரு விஷயம் கூட, டாஸ்மாக்ல வந்து பாத்தீங்கன்னா 2500 கடைகளை பிரைவேடைசேஷன் பண்ண போறாங்க. ஏற்கனவே ஆதவர்ஜன் வந்து ஐஏஎஸ் படிச்சவங்க சாராய் விற்கிறதா வேலையான்னு கேட்டிருந்தாரு. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா டாஸ்மாக் பிரைவேடைசேஷன் திரும்ப ஆக போகுது. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு முட்டாள்கள் கையில அதிகாரம் கொடுத்தா என்ன நடக்கும்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. இப்ப டாஸ்மாக் வந்து அரசு நடத்திட்டு இருந்ததுன்னா அதோட வருமானங்கள் முழுவதுமாக அரசுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதன் மூலமா மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நீ குடிக்காதுன்னு சொன்னா என்ன குடிக்காம இருக்க போறேன்னா? 100 ரூபாய் கொடுக்குற இடத்துல நம்ம இந்த கொரோனா டைம்லயே பார்த்தோம், எத்தனை சாவு நடந்துச்சு. நம்ம கொரோனால பார்த்தோம், இந்த குக்கர்ல எல்லாம் வச்சு பண்ணி குக்கர்லாம் வெடிச்சு அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. அப்புறம் கள்ளச்சாராயங்கள் அந்த டைம்ல ஒயிட்னர் குடிச்சிட்டு சீரியஸா கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல. அப்ப இவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்கள நீ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நாங்க முற்றிலுமாக ஒழிப்போம்னு சொல்லிட்டு வந்தாங்க. இது எவ்வளவு பெரிய ஃப்ராட் தானே பாருங்க. நீ வந்த அடுத்த நாளே வந்து பிரைவேட் செக்டர்ஸ் ஜாஸ்தியாச்சு. இங்க டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணீங்க, 50 அடியில வந்து ரெஸ்டோ பார் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்ப FL2 FL3 லைசன்ஸ் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப என்ன சொல்றீங்க, 2500 பார் நாங்க பிரைவேடைசேஷன் பண்றோம் அப்படின்னா இந்த மொத்த வருமானமும் யாருக்கு போக போகுது? தனிநபருக்கு போக போகுது. அப்ப இதனால யார் வாழ போறாங்க? ஆதவர்ஜன மாதிரி ஒரு லாட்டரி கேங்கோ இல்ல அந்த மாதிரி ஒரு வேற ஏதாச்சும் ஒரு கேங்கோ, ஒரு ரூட் மாஃபியா மாதிரி ஒரு மாஃபியா கேங்கோ வந்து வளர போகுது. நீ இன்னும் தமிழ்நாட்டுல அந்த சாராய மாஃபியான்றது ஒண்ணு நிச்சயமா இது வரக்கூடாதுன்னு சொல்லிதானே 23 வருஷத்துக்கு முன்னாடி அதை மறுபடியும் பிரைவேடைசேஷன்ல இருந்துட்டு நீங்க கவர்மெண்ட்டுக்கு மாத்தினாங்க. இது வந்து பிரைவேட் கையில இருக்கக்கூடாது, இது வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஈவன் சொல்ல போனா சாராய ஆலைகளே அரசாங்கம் நடத்துறது கூட நல்லதுதான்.
இப்ப சாராய ஆலைகளே பிரைவேட் செக்டர்ல தான் இருக்கு, நிறைய டிஸ்டிலரி கம்பெனிஸ் வெளியே தான் இருக்கு. ஏன் அந்த வருமானம் அரசாங்கத்துக்கே வந்துட்டு போட்டுமே. இங்க எவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு தானே பயன்பாட்டுல இருக்க போகுது. இப்ப நீங்க வந்து பிரைவேட் செக்டருக்கு ஆனீங்கன்னா ஒரு மனுஷன் வாழுமா, தனி நபர் வருமானம் பெருகும். ஆனா அவன் மனசாட்சி இல்லாம கொடுக்கான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க மக்கள்? நீங்க 100 ரூபாய்க்குள்ளது 300 ரூபாய் சொன்னாலும் 300 ரூபாய் கொடுத்து வாங்குறது ஆட்கள் இருப்பாங்க. அப்ப அங்க மக்களை பத்தி உனக்கு கவலை இல்ல, உனக்கு அது எதுவுமே பத்தி கவலை கிடையாது. யாரையோ ஒருத்தர் வாழ வைக்கிறதுக்காக இதுதானங்க பாஜக பண்ணிட்டு இருந்துச்சு. பாஜக மோடி வந்து பிஜேபி வந்ததுக்கு அப்புறம், ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அம்பானி அதானி மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து அம்பானி அதானிக்கான கவர்மெண்ட் காங்கிரஸ் வந்து ஆரம்பத்துல இருந்தே குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுமே அதான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா பாஜக வந்து பெரிய பெரிய கன்சர்ன் அதானிக்கு கொடுப்பாங்க, இல்ல அம்பானிக்கு கொடுப்பாங்க. இவங்க 2 பேர் மட்டும் சண்டை போட்டி இல்லாம எடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அசாம்ல அவ்வளவு ஃபிளட் நடந்துட்டு இருக்கு, மணிப்பூர்ல அவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்துட்டு. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய முதல்ல இருக்கிறான், ஒரு கம்பெனி முதல்ல இருக்கான். இந்த கம்பெனி முதலைகளை வளர்த்து விட்டது யாரு? பாஜக தானே. அதே பேட்டர்ன் தான் நீங்க இங்க கொண்டுட்டு வர போறீங்க. திமுக எதுவுமே செய்யல, திராவிட கட்சிகள் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உருவாக்குன அத்தனை ஸ்ட்ரக்சரையும் மண்ணோடி மண்ணா ஆக்குறதுக்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ வந்து 3 மாசத்துல தாவேக்கா இது செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு தனி நபருக்கு நீங்க கொடுக்குறீங்க, ரெஸ்டோபார் கொடுக்குறீங்கன்னா, இந்த டாஸ்மாக் நீங்க வந்து பிரைவேட்க்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா இதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு பாருங்க. ஒண்ணு, டாஸ்மாக் மூலமா ஏதாச்சும் பிரச்சனை நடந்தா அது கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தெரியாது, இவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது, இதை எப்படி கொண்டுட்டு போகணும்னு தெரியாது. இதை வச்சு என்ன பண்ணணும்? இப்போ ஒரு கன்சர்ன் இருக்குங்க, அந்த கன்சர்னை நீங்க வந்து உங்க புள்ள கையில நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல என் கையில கொடுக்குறீங்க. இந்த கன்சர்னை வச்சு நான் வளர்த்து இதோட வருமானத்தை நான் பெருக்கி உங்க கையில கொடுத்தோம்னா ஓகே. எனக்கு இந்த கன்சர்னை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியலன்னா சரி வேற யாராவது நல்ல வேலைக்கு வந்தா பெசமா கொடுத்துட்டு அது அவங்களாச்சும் பாத்துக்கலாம், அவ்வளவுதான். இப்படிதான் இந்த கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாம, கூச்சமே இல்லாம 2500 டாஸ்மாக் கடைகளை வந்து நீங்க வந்து பிரைவேட் செக்டருக்கு கொடுக்க போறீங்க. உங்க கூட்டத்துல வந்து அன்னைக்கு 41 பேர் செத்த அன்னைக்கு தலை தெரிச்சு ஓடி போன நீங்க, என்னப்பா ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள வருது அப்படின்னு நக்கல் பண்ண நீங்க, இன்னைக்கு முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் 31 அரசாங்க வேலைய, அந்த 31 அரசாங்க வேலைக்கு எத்தனை ஆயிரம் குழந்தைங்க ராப்பகலா படிச்சிருப்பாங்க, எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணிருப்பாங்க, எத்தனை பேர் அதுல போட்டி போட்டிருப்பாங்க. கொஞ்சம் கூட உடல் வருத்தமே இல்லாம அந்த 31 பேருக்கு வேலையை கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அது ஸ்டே வாங்கி அதை கேன்சல் பண்ணது நாம் தமிழர் கட்சி. அதுக்கும் நீங்க திமுக தான் திட்டிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன சொல்ல, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? இல்ல அதான் வந்துட்டு என்னன்னாக்கா, நம்ம ஏற்கனவே அது பேசியிருக்கோம். ஒவ்வொரு உயிருக்கும் பணம் கொடுத்து இழப்பீடு வந்து சரி பண்ண முடியாது, இருந்தா அந்த குடும்பங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. கிட்டத்தட்ட 50 லட்சத்துல 90 லட்சம் வரைக்கும் இப்ப சில குடும்பங்கள் வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, ஒரு அம்மா அவங்க வீட்டுல புதுசா வாங்கின ஃப்ரிட்ஜோடைய அந்த ஸ்டிக்கர் கூட கிடைக்கல. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா, எங்க வீட்டுல இருந்த இழப்புக்கு கோர்ட் வந்து இப்படி பண்ணிருக்க கூடாது, எங்களுக்கு திரும்ப அந்த வேலை கிடைக்கிறது கோர்ட் வந்துட்டு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி எடுத்து, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் இதனாலே ஒரு தனி மனிதமான கடன் ஏற்பட ஒரு பிசினஸ் பண்ணி, யாரா இருந்தாலும் ஒரு பணம் வந்ததுனாக்கா ஒரு பிசினஸ் பண்ணி முன்னுக்கு வந்தாலும் நினைப்பாங்க, இவ்வளவு பணம் கிடைத்தும் திரும்பவும் ஒரு அரசு வேலை பேய்ங்க இதுங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இவங்க தாயே கிடையாது பேய்னு சொல்லுவாங்க. ஐயோ பொதுமக்களை நீங்க வந்து திட்டாதீங்க அப்படின்னு. எப்படி இவங்கள பொதுமக்கள் நீங்க சொல்ல முடியும்? முதல்ல மக்கள் எப்படி சொல்ல முடியும்? இவங்க ஒரு கூட்டத்துக்கு போன ஒரு தற்கொலை பசங்க அவனுங்க, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம செத்து போனாங்க. எதுக்கு சாகுறோம் தெரியாமலே செத்து போனாங்க. உன் தலைவன் மேல உட்காந்து பாட்டு பாடுறான், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுறான். உன் தலைவன் கேட்கான், என்ன ஆம்புலன்ஸ் உள்ள வருது நக்கல் பண்றான். டே உள்ள ஷூட்டிங் நடந்திருக்காங்கடா, இதை விட கேவலம் உள்ள கேமரா இருந்திருக்கு, ஷூட்டிங் நடத்திருக்காங்க, டைரக்டர் இருந்திருக்காரு, நடிகைகள் இருந்திருக்காங்க, அத்தனையும் சொல்லுது சிபிஐல. ஆனா இல்ல எங்க தலைவர் ரொம்ப நல்லவ, ஐயோ அவர் எங்களுக்காக கஷ்டப்படுறாருன்னு சொல்ற ஒரு கூமட்ட கூட்டங்க இதுங்க. இதுங்களுக்கு என்ன நம்ம பேச முடியும்? இல்ல அந்த கூட்டத்துல இருந்துதான் ஒரு வீடியோ வந்துட்டு திரும்ப ரிலீஸ், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரைடு பண்ணாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா, எங்க அண்ணனுக்கு நீங்க ரூட் போட்டு கொடுத்துட்டீங்க, கடந்த திமுக அண்ணா திமுக ஆட்சி காலத்துல யாருக்கெல்லாம் கருணை வேலை கொடுத்தீங்களோ அவங்க ஒட்டு மொத்தமா தூக்க போறாரு எங்க அண்ணன். இதை செருப்பாலே அடிப்பாங்க, செருப்பாலே அடிப்பாங்க. கருணை வேலை கொடுத்தது, இப்ப நான் இந்த கவர்மெண்ட் வேலையில இருக்கேன், என்னோட உயிர் போயிடுச்சு அப்படின்னா அந்த வேலை என் பையனுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்கணும். நான் செஞ்ச வேலை தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவன் என்ன படிச்சிருக்கானோ அந்த படிப்பின் அடிப்படையில வாரிசுக்கு நம்ம வேலை கொடுக்கலாம். ஆனாலும் அதுலயும் ப்ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் செத்துருப்பாங்க, 1000 பேரோட வீட்டு குழந்தைங்க 1000 குழந்தைங்க லைன்ல நிக்கும். என் பிள்ளைக்கு தூக்கி உடனே கொடுத்துட மாட்டாங்க. அந்த 1000 பிள்ளைங்களுக்கு கொடுத்து போகதான் மிச்சம் தான் என் பையனுக்கு. என் பையன் அதை நம்பி காத்துட்டு இருக்க மாட்டான். அவன் காத்துட்டு இருந்தோம்னா அவன் முட்டாளவன்.
அவன் முட்டாள் அவன். அப்ப அவனை முட்டாள்தனமா நான் வளர்த்து வச்சிருக்கிறேன். நீங்க கேக்குறாங்க துப்பாக்கி சூட்ல இறந்து போனவங்களுக்கு, டேய் துப்பாக்கி சூட்ல நடந்தது ஒரு ஊருக்காக போராடின மக்கள். அங்க ஸ்னோல் என்ற 15 வயசு குழந்தைய வாயிலே சுட்டானுங்க. காவல்துறை யாரோட கண்ட்ரோல்? அரசு பயங்கரவாதம். அரசு பயங்கரவாதம். அப்ப அது அரசு தானே எடுக்கணும், அரசு தானே முன்னெடுக்கணும். நீ உன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய போலீஸ் காவலாளிகளை வச்சு நீ அந்த மாதிரி நீ பண்ணுன அப்படின்னா, நீங்க ஒரு தனி ஒரு வேதாந்தான்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்காக நீங்க பண்ணுன விஷயம், நீங்க கவர்மெண்ட் அதுக்கு பொறுப்பெடுக்கணும். அன்னைக்கு சிஎம் வந்து வெளியே வந்து என்ன சொன்னாரு? நானே டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. அப்ப அதோட பொறுப்பு யாரு? பொறுப்பற்ற செயலுக்கார பொறுப்பு யார் எடுக்கணும்? அரசாங்கம் தான் எடுக்கணும். அதனால அவங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டது. கரூர்ல நடந்த சம்பவம் மக்களுக்காக நடந்த போராட்டம் இல்ல, நேச்சுரல் டிசாஸ்டர்ல இறக்கல. அப்படி பார்த்தா சுனாமில இறந்தாங்களே, அத்தனை பேருக்கும் அரசு வேலை கொடுத்துச்சா? ஒரு நினைவு சின்னம் மட்டும் கட்டி வச்சிருக்காங்க. கன்னியாகுமரியில இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு நினைவு சின்னம் மட்டும் கட்டி வச்சிருக்காங்க. சுனாமில ஒரு கிராமத்துல இருந்து 163 பேர் சர்ச்ல பிரேயர் நடந்துட்டு அப்படியே கொட்டில்பாடுன்ற கிராமத்துல 163 பேர் இறந்து போனாங்க. ஒரு ஷாட்ல 163 பேர் எங்க புதைக்கன்னு தெரியாம ஒரே இடத்துல போட்டு புதைச்சிருக்காங்க. என்ன பண்ண முடியும்? நேச்சுரல். அப்ப அதுக்கு நிவாரணம், ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்தாலே நிவாரணம்ன்றது ஒண்ணு உண்டு, அரசாங்கம் அது கொடுக்குது. சாலை விபத்துல இறந்து போனாலும் அதுக்கான நிவாரணம் கொடுக்குது. இங்க வேலை எப்படி கொடுக்க முடியும்? படிச்ச குழந்தைங்க இத்தனை பேர் இருக்காங்களே, இது ரெண்டுக்குமே பிரிச்சு பார்க்க தெரியாத தற்கொலைங்க கிட்ட நம்ம என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? இல்ல இன்னைக்கு அரசு வேலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு காலி பண்ணி அதை ஒரு மட்டம் தட்டுற வேலைகள் நடந்துட்டு இருக்கும் போது, இப்ப இந்த மாதிரி விஷயங்களை இருக்கிறதுடைய நோக்கம் என்னவா இருக்கு? இந்த கருணை அடிப்படையான வேலைகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இடஒதுக்கீடு கொச்சப்படுத்துற வேலையும் நடக்குது. இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? முட்டாளுங்க, முட்டாள். நீங்க ஒண்ணுமே தெரியாம ஜோக்கர் மாதிரி ஒரு சினிமால நடிச்சிட்டு இருந்த ஒரு மனிதரை கொண்டு வந்து நீங்க முதல்வர் பதவியில உட்கார வச்சீங்கன்னா இதோட வரலாறு தெரியுமா? இங்க என்ன மக்கள் கஷ்டப்பட்டு வந்தாங்க தெரியுமா? விஜய்க்கு தெரியுமா கஷ்டப்பட்டு வந்தாங்க? தெரியாது. விஜய்க்கு அப்பாவுக்கு தெரியும். அவரு அவரோட இல்ல ஃபேஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ரெண்டாவது அவர் பிள்ளைமாரு, அவருக்கு கஷ்டம் தெரியாது. பிள்ளைமார் எஃப்சில வருவாங்க, பிசில இப்ப வர்றாங்களா அந்த மாதிரி. அப்போ இவங்களுக்கு அது கஷ்டம் தெரியாது. ஒரு என்ன ஒரு இடத்துல ஒதுக்கி வைக்கப்படுற, நான் என்னோட தெருவுக்குள்ளால யாரும் வரமாட்டாங்க, நான் அவங்க தெருவுக்குள்ளால போகக்கூடாது, இல்ல சாப்பாட்டுக்கு வரைக்கும் நான் லைன்ல நான் நிக்கணும், இல்ல எங்க அப்பா படிக்கல, நான் தான் முதல் பட்டதாரியா நான் படிச்சு வாங்கணும், நான் படிச்சாதான் எனக்கு வேலை கிடைக்கும், நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் இந்த சீட்ல உட்காந்தாலும் கூட நான் என்ன ஒருத்த வணக்கம் சொல்லணும் அப்படின்றதுக்காக அவன் லேட்டா வருவான். இதெல்லாம் நான் தாங்கி உட்காந்து வேலை செய்யறான் பாருங்க, அவனுக்கு தெரியும் இடஒதுக்கீடு எவ்வளவு கஷ்டம், அது எவ்வளவு தேவை அப்படின்றது. நீங்க சொகுசா வந்துகிட்டு எந்த பிரச்சனையுமே இல்லாம நான் கஷ்டப்பட்டு வந்தவங்க எப்படி நீங்க உங்க வீட்டு டிரைவருக்கு நீங்க இத்தனை கோடி ரூபாய் நீங்க பிசினஸ் பண்ண கொடுத்தீங்க? கஷ்டப்பட்டு வந்தவங்க நீட்டோட ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு 50 கோடி ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்களா, ஃபண்ட் கொடுத்துருக்கீங்களா, எப்படி கொடுத்துருக்கீங்க? இது கஷ்டப்பட்டு வந்ததா? அப்ப இத்தனை கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் வச்சிருக்க கூடிய கஷ்டப்படுறான்னா 100 ரூபாய் என் பாக்கெட்ல இல்லாம இருக்கா, அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் எவ்வளவு புலம்பணும் நானு? அப்ப இங்க மக்களுக்கு யாரு கஷ்டப்படுறாங்க, யாரு நமக்கான தலைவர்னு புரியாம ஒரு கூட்டம் ஒரு கவர்ச்சியை மட்டுமே நம்பி, நான் என்ன சொல்றேன், இந்த முதல்வர் இன்னைக்கு முதல்வரா வந்துட்டாருங்க, இவருக்கு இன்ன வரைக்கும் அந்த அடிப்படை தகுதி தெரியல. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்னு போட தெரிஞ்ச இவருக்கு அதுல ஒரு கெட்டார்த்து சொல்லி அவர் டயலாக் பேசுறாரு, அந்த டயலாக் அவரை கட் பண்ணுமா வேண்டாமா? அவர் இல்லையா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் இது பண்ணாதீங்கன்னு? இல்ல ஏற்கனவே லியோலயே அந்த பிரச்சனை வந்தது. லியோ ட்ரெய்லர்ல அந்த பிரச்சனை வந்தப்போ இது பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீ அப்ப கூட நீ கட்சி ஆரம்பிக்கல, எதுவும் பண்ணல. நீ கட்சி ஆரம்பிச்சு சிஎம் கேண்டிடேட் நிக்கும் போது கூட இந்த மாதிரி ஒரு டைலாக் வாலண்டியரா வச்சாங்க. அந்த டயலாக் தேவையில்லை. நீங்க அதான் உங்களுக்கு ரீல் போட்டு அதை பேசுற நிலைமைக்கு கொண்டாந்து விட்டாரு என்பது வேதனையா இருக்குது. இப்ப நம்மளும் சாதாரணமா பேச ஆரம்பிச்சிட்டோம். முதலமைச்சரே பேசும்போது நான் பேசுறதுக்கு என்ன, எனக்கு என்ன ஆன் ஸ்கிரீன் என்ன ஆஃப் ஸ்கிரீன் எனக்கு என்ன பயம்? நான் அப்படிதான் பேசுவேன். கேட்டா நான் சொல்லுவேன் ரெஃபரன்ஸ் எனக்கு யாரு, என்னோட முதலமைச்சர் டேஷ்னு பேசியிருக்காருங்க. டேஷ் கெட்ட வார்த்தை கிடையாது. நீங்க ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்கு, இப்படித்தான் நடக்கணும், இப்படிதான் பேசணும்னு இருக்கு. அது எல்லாத்தையும் சுக்குநூறாக்கி எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி நீங்க ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி அந்த தற்கொலை கூட்டத்தை கூட அரசியல் பேசுறதுக்கு மத்தவங்களையும் தற்கொலையாக்கி நீங்க 10 தடவை ஒரு விஷயத்த திருப்பி சொல்லலாங்க. இல்லங்க பிரதர் அப்படி இப்படின்னு அவன் கேட்கும் போது பாடி பொடின்னு கேட்கும் போது போடா அவனை இவனை அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால மக்களோட மனசு அப்படிதான் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் நடந்த மாற்றம். முதல்வர் அவர்களுக்கான எந்தவித தகுதியுமே இல்லாம இன்னைக்கு அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் செய்யற ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு வேதனையும் விரக்தியும் கொடுக்குற இடத்துலதான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரே தவிர எந்த விஷயத்துக்கு ஒரு நேற்றுக்கு மெடிக்கல் சீட்ல 151 சீட் போச்சு.
அதுக்கு ஏதாச்சும் ஒரு பேசினாரா? எதுவுமே நேத்தைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடந்த கேஸுக்கு வக்கீல் போகலைங்க. தமிழ்நாடு அரசோட வழக்கறிஞர்கள் போகல. எவ்வளவு கேவலமான விஷயம், எவ்வளவு கேவலமான விஷயம். 150 அடியில இருந்தாரு, டிக்கெட் எடுத்தாரு, அதை புடுங்கினாரு, இதை பார்த்தாரு அப்படின்னு சொல்றேன். இவனுங்க 151 இடம். அது வந்து திமுக எவ்வளவு தூரத்துக்கு சட்ட போராட்டம் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்த கொண்டுட்டு வந்தாங்க. எங்களுடைய பிள்ளைங்களுக்கு வேணும், அரசு மருத்துவர்களுக்கு வேணும். மல்டி ஸ்பெஷாலிட்டி படிச்சாதான் அடுத்தடுத்த மாவட்டங்கள் அதை நாங்க வந்து விரிவுபடுத்த முடியும். அந்த அந்த இடத்த வந்து நாங்க தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, இந்த திராவிட முன்னேற்ற கட்சி போராடில அந்த இடத்த கொண்டுட்டு வந்தாங்க. நேற்றுக்கு ஈஸியா அதை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அதோட ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சோ இல்ல ஒரு அதுக்கு மேல மேல்முறையீடுன்னு ஒரு விஷயம் பண்ணியோ எங்க கேஸுக்கே தமிழ்நாடு வழக்கறிஞருக்கு போகலைங்க. இதை விட ஒரு மானக்கேடு உண்டுமா ஒரு முதலமைச்சருக்கு? நீங்க மானே போனே பொண்ணே தேனே நாங்க லெட்டர் எழுதுவோம் சொன்னீங்களே, இது வரைக்கும் தண்ணி சரியான அளவுல நமக்கு நீர் வரலையே. அதை பத்தி ஒரு விஷயம் இப்ப கர்நாடகாவுக்கு போக போறாரு இல்லைங்களா பேச்சுவார்த்தை? அவரு போன்ல நான் பேசிட்டு சொல்லிட்டாரு அவங்களோட சிஎம், நான் பேசிட்டு நீங்க வந்து பாருங்க எங்க கிட்ட தண்ணி இல்ல. இவர் போய் என்ன பண்ண போறாரு, அங்க போய் ரீல்ஸ் எடுத்துட்டு வருவாரு. இல்ல அதான் வந்துட்டு கடந்த ஆட்சி காலத்து திமுக இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க இந்த காவிரி பிரச்சனை தண்ணி வந்து பிரச்சனை நமக்கு வந்துட்டு கரெக்டா வந்துட்டு இருந்தது. இவர் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்டாலின் போயிட்டு இதெல்லாம் குழந்தைன்னு சொல்லிட்டு லெப்ட் ஹேண்ட்ல சிவகுமார் வந்து ஹேண்டில் பண்ணி முடிச்சு விட்டாரு. இப்போ வந்துட்டு இவர் நான் போறேன்னு சொல்லு கர்நாடகாவுக்கு போறேன்னு சொன்னது அது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு உண்மையா சொன்னா காவிரி பிரச்சனை பீக்ல இருந்ததுனாக்கா கர்நாடகால எந்த தமிழ் நடிகரோட படமும் ஓடாது. ஆனா இவருடைய படம் ரிலீஸ் ஆகி ரன் ஆகுது, ஓடுதோ இல்லையா ரன் ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையும் அங்க வந்து கிளம்பல. அப்படி இருக்கும்போது இவர் எதுக்காக இப்ப அங்க போகணும்னு அடம்பிடிக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க? நன்றி சொல்வதற்காகவா இல்ல வந்துட்டு உரிமைகளை கேட்பதற்காக? உரிமைகளை கேட்கறதுக்கா? அது இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்லாம் தெரியல பிரதர். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி எங்க படம் தியேட்டர்ல எல்லாம் எப்படி ஓடுது, ஒருவேளை வாட்டாள் நாகராஜனை பார்க்க போயிருக்கலாம். ஏன்னா மெயின் பிரச்சனையே அவர் தான் பண்ணுவாரு. காவேரி வாட்டாள் நாகராஜனுக்கு வேணா ஒரு தேங்க்ஸ் பண்ண போலாம். ஜனநாயகம் படத்துக்கு நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணல ஐயா, ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தேங்க்ஸ் பண்ண போலாம். நீங்க சட்டப்படி நீங்க வந்து ஒரு ஒன்றிய அரசுக்கு நீங்க எழுதி அனுப்புறீங்க எங்களுக்கு நீர் வேணும் அப்படின்றதுக்காக, இல்ல ஒன்றிய அரசு அதுக்கான தலையீடு பண்ணணும், இல்ல நீங்க அதுக்கு மேல்முறையீட்டுக்கு போகணும். அங்க இருக்கக்கூடிய சிஎம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, எங்க கிட்ட தண்ணி இல்ல நீங்க வந்து பாருங்க அப்படின்னு நான் வந்து முதலமைச்சரை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு திமுக இருந்தாதான் எங்களுக்கு குடைச்சல், திமுக இல்லைன்னா நாங்க. இதெல்லாம் எனக்கு 91 ஞாபகம் அப்படிப்படுத்துது. அப்ப இப்படிதான் சொன்னாங்க எங்கிட்ட தண்ணியே இல்லைன்னு. ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும் போதெல்லாம் இதே மாதிரியான இதான் வந்தது. கர்நாடகா பிரச்சனை வரும்போது எங்கிட்ட தண்ணி இல்லைன்னு. இப்ப திரும்ப அதெல்லாம் வருது. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அது புத்திசாலி இருக்கணுங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு, ஒரு வீட்டையுமே நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு 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 ஆணோ பெண்ணோ அந்த வீட்டை நிர்வகிக்கக்கூடியவங்க கொஞ்சம் திறமையா இருந்தா அந்த வீடு சரியா போகும். இல்லைன்னா வீடே சுக்குநூறா போயிடும். ஒரு நாட்டே நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாலினுடைய துணிச்சல் என்ன, ஸ்டாலின் என்னெல்லாம் பண்ணுவாரு, ஸ்டாலின் இன்னைக்கு எந்த அளவுக்கு செஞ்சு இந்த சென்னையா இருக்கட்டும் இல்ல தமிழ்நாடா இருக்கட்டும் எப்படி கொண்டுட்டு வந்தாரு அப்படின்ற நம்ம எல்லாருமே நம்ம பார்த்தோம். விமர்சனம் பண்றவங்களுக்கு விமர்சனம் மட்டும்தான் பண்ண தெரியும். அதோட ஒரு பாயிண்ட் எடுத்து போடட்டும். இன்னைக்கு நீங்க வந்து 3 மாசம் ஆச்சுல, ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அதே 1000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன 2500 நீங்க கொடுக்கல. ஸ்டாலின் கொடுத்த அதே வீடியோ ஸ்டாலின் வந்துட்டு 1.5 வருஷம் கழிச்சுதான் கொடுத்தாரு. அப்ப யாரும் கேள்வி கேட்கல, எங்களை மட்டும் ஏன் கேள்வி கேட்கணும் செங்கோட்டையன் கேள்வி கேட்கல. ஸ்டாலின் வரும்போது என்ன பீரியட்ல அவர் வந்தாரு எல்லாரும் நம்ம சொன்னாங்க. நான் சொன்னேன் ஐயோ கொரோனா டைம்ல ஏற்கனவே திமுக கழுவி ஊத்துவாங்க, இதுல கொரோனா வேற முடிஞ்சு போயிருக்கு, ஏற்கனவே எல்லாமே நிதிநிலைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, இந்தியா லெவல்லே மோசமா இருக்கு, உலகமே ஷட் டவுன் ஆயிருக்கு. இந்த டைம்ல வந்து திமுக ஆட்சிக்கு வருது, திமுக நிர்வாகம் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும், மறுபடியும் திமுக கெட்ட பேர் வாங்க போகுதுன்னா நம்ம எல்லாருமே சொன்னோம். ஆனா அவர் வந்த கையெழுத்தே மகளிர் விடியல் பெருந்துக்கு தான் அவர் கையெழுத்து போட்டாரு. வந்த அன்னைக்கு சீட்ல உட்கார்ந்த கையெழுத்துங்க. அப்புறம் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரேம் எடுத்துட்டாங்க. கடைசியில இப்போ பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் எல்லாரும் 5000 ரூபாய் சொலையா வாங்குனீங்களே, அன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா? அன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கறது எதுக்கு 5000 ரூபாய் போட்டீங்கன்னு? போடுறதெல்லாம் நீங்க வாங்கிக்கோங்க, குத்துறது மட்டும் விசிலுக்கு குத்துங்கன்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாம பேசுனீங்களே நீங்க. உங்களுக்கு நாணயம்னா என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நேர்மை. நீ நாணயமான தலைவனா இருந்தா நீ என்ன சொல்லி கொடுத்துருக்கணும்? 5 காசு யார்ட்டையும் வாங்காதீங்க, நேர்மையா இருங்க, யாரோட காசு நமக்கு தேவை கிடையாது, நீங்க தைரியமா விசிலுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு நான் அண்ணன் இருக்கேன் உங்க மகன் இருக்கேன்ல அவர் சொல்லியிருக்கணும். அன்னைக்கு இவர் என்ன சொன்னாரு? யார் யாரு காசு கொடுக்காம எல்லாம் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு நீங்க விசிலுக்கு குத்துங்க. இது எந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை நீங்க உங்க தலைமுறைக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க? எந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்க உங்களுடைய தொண்டர்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க? அப்போ எடுத்தது பொய், சொன்னது பொய்,
வாழ்றது பொய், இருக்கிறது பொய். இந்த மாதிரி ஒரு தலைமையான ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து எல்லாத்துக்கும் கையேந்தி தான் நிக்கணுமே தவிர முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டாரு, முதலமைச்சர் வேற யாருக்கிட்டையும் வாயை திறக்க மாட்டாரு. இதுதான் ஸ்டேட்டஸ் இப்ப தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. கடந்த காலங்கள்ல நம்ம ஒரு நல்ல இன்டெலெக்சுவல் போராளிகள் நினைத்துட்டு இருந்த படத்தை குறிப்பா நான் வன்னியரசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லும் போது, நீட் தேர்வு விஜய் அவர்கள் நீட் போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் அந்த எதிர்ப்பே அதிகமாச்சு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதிகமாகல அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. எப்படி ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீட் போராட்டத்தை அவர் கொச்சப்படுத்துறாரு, அவருடைய கட்சியை சேர்ந்த அண்ணன் திருமாவளவன் அவர்களே கொச்சப்படுத்துற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. விஜயால தான் அந்த போராட்டம் இதா இருக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? திருமா அண்ணா, வன்னி அண்ணா இவங்களால நம்ம நீங்க சொன்ன ஒரு போராளிகளா தான் நம்ம பார்த்திருப்போம். அவங்க இப்ப ரசிகர்களா மாறி ஒரு 2 மாசம் ஆச்சு அப்படின்றத என்னால ஜீரணிச்சுக்க முடியல. 2010 நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஸ் இருக்கு. திமுக அமைச்சர் இருக்கும் போதுதான் நீட்டை கொண்டுட்டு வந்தாங்கன்னு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. 2010 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொண்டுட்டு வரணும்ன்றது ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி வரும்போதே அந்த டைம்ல இருந்த யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் வந்து குலாம் நபி ஆசாத். எல்லா மாநிலங்கள்லயும் அந்தந்த மாநிலத்துல ஒரு ஹெல்த் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல திமுக இங்க ஆண்டுட்டு இருக்கு. அப்ப திமுகவோட ஹெல்த் மினிஸ்டர் தான் இருப்பாரு. அவர்கிட்ட கொடுத்தோட அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணவோ இம்போஸ் பண்ணவோ இல்ல, அதை வந்து தலைமைக்கு தெரியப்படுத்தும். இது வந்து ஒரு வழிமுறை, இது வந்து ஒரு புரோட்டோகால். இது அங்க இருந்து இவங்க கொடுப்பாங்க, இந்த டாக்குமெண்ட் வாங்கி நான் வந்து தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். தலைவர் அது என்ன சொல்றோ அதை பொறுத்து கலைஞர்கிட்ட கொடுத்தோம்னா கலைஞர் டே 1ல இருந்தே இதை வந்து நோன்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்றாரு. கலைஞர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. திருப்பி 2012-13 திமுக தான் லீகலா ஆக்ஷன் எடுத்து இது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து மாநிலத்துக்கு உரிமைக்கு உட்பட்டது, எங்க மாநிலத்துக்கு இது தேவையில்லை, அரசு பள்ளிகள்ல படிச்ச குழந்தைங்க பாதிக்கப்படும், மருத்துவர்கள் வர்றது கம்மி ஆயிரும் சொன்னாரு. 2010 லீகலா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கல்ல, திமுக போராடிட்டு இருக்க. திமுக மாணவர்களை போராட விடல. மாணவர்களை திமுக எப்பவுமே மனிதர்களை போராட விடாது, மக்களை போராட விடாது. அவங்க சட்டப்படியான நடவடிக்கையில அவங்க எடுப்பாங்க, அதை பெருசா பேச மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட வேலைன்னு அவங்களுக்கு தெரியும். இட்ஸ் a part of the job. இதை நான் இது பண்ணிட்டேன்னு சொல்லி நல்ல பேர் வாங்குறதுக்கு என்ன இருக்குன்ற வேலை செய்யாதவன் நான் வேலை செஞ்சுட்டேன் பாரு நடிப்பான். ஆபீஸ்லயே நம்ம நிறைய அந்த மாதிரி பாத்துருக்கோம். வேலை செய்யறாங்க, அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. திமுக அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கு. 2012-13 லீகலா இதை வந்து ஃபேஸ் பண்ணி அதை வின் பண்றாங்க. 2016 தான் நீங்க இம்போஸ் பண்றீங்க. அப்ப இம்போஸ் பண்ணும்போது பாஜகவும் அதிமுகவும் இருக்கு. திமுக ஆட்சி அமைக்கும் போது திமுக சொல்லுது இல்ல நாங்க வந்துட்டோம்னா சட்டப்படி இதை வந்து நாங்க எடுப்போம். அப்ப என்ன காரணத்துக்காக சொல்றாங்க, மறுபடியும் காங்கிரஸ் ஒரு ஆட்சி வந்தா 2024 இல்ல நாங்க சட்டப்படி முன்னிருந்து கூட எடுத்து பண்ணுவோம். நாங்க அப்பவும் சட்ட போராட்டம் பண்ணி அப்பவும் ஜெயிச்சு வந்தாங்க. RN ரவி அவர் கையெழுத்து போடாம ஓடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் மேலயும் கேஸ் கொடுத்தாங்க. அந்த கேஸ் அவங்க பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி திமுக ஃபுல்லா முன்னெடுத்து அனிதாவை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் தான், விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் நீட்டு பிரபலம் ஆச்சுன்னு சொன்ன இதே வன்னி அண்ணா 2009லயோ 10லயோ ஈழ பிரச்சனைக்காக போய் விஜய்கிட்ட நிக்க போது விஜய் நான் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இன்னைக்கும் யூடியூப்ல இருக்கு. வன்னி அண்ணா அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு அடையாளம் கொடுத்தது, உங்களெல்லாம் நாங்க பெரிய போராளிகள்னு எடுத்ததே நீங்க வந்து தமிழர்கள் பிரச்சனைக்காக, ஈழ தமிழர்களோட பிரச்சனைகளுக்காக அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க நின்ற பர்சன்ஸ் நீங்க. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் கழிச்சு உங்களெல்லாம் ஒரு ரசிகர்களா பார்ப்போம் அப்படின்றது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. வன்னி என்ன இந்த மாதிரி ஒரு பதவி இந்த அளவுக்கு மாத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது இல்லைங்களா? கண்டிப்பா ஒரு போராளிகள் நீத்து போகிறது ஒரு பதவி போதுமான்னு ஆயிடுதா? இல்ல அப்படிதானே இப்ப இருக்கு பிரதர். இன்னைக்கு அமைச்சர் பதவி கிடைச்சோன்னு உங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு பேர் பெருசா ஏதோ இவங்க சாதிச்ச மாதிரி. நீங்க சாதிச்சது எவ்வளவோ, நீங்க எத்தனையோ மக்கள் மனசுல நீங்க அன்னைக்கு உங்களுக்கு எந்த பதவியும் எந்த பகட்டும் உங்கள்கிட்ட கிடையாது. நீங்க மக்களுக்காக நின்றீங்க, இவ்வளவு போராட்ட காலத்துல நீங்க நின்றீங்கன்ற அந்த ஒரு விஷயமே உங்களை நாங்கெல்லாம் பிரமிப்பா பார்த்தோம். இன்னைக்கு உங்ககிட்ட அமைச்சர் பதவி இருந்து நீங்க இந்த மாதிரி ஒரு ரசிகர் மனப்பான்மையில பேசும்போது எங்களால உங்களை திட்டவும் முடியல, ரொம்ப ஒன்னும் சொல்லவும் முடியல, வேதனைப்படுறதை தவிர வன்னி அண்ணாவை இப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. வன்னி அண்ணா வந்து அந்த முன்னாடி பேசுனதெல்லாம் மறந்துட்டாருன்னு நினைக்க அமைச்சரா இருந்ததுக்கு அப்புறம். அதெல்லாம் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா விஜய் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஏங்க மே 4ஆம் தேதிக்கு அப்புறமே இந்த வன்னி அண்ணா என்னெல்லாம் பேசினாங்க, சட்டசபை போடுற அன்னைக்கு என்னெல்லாம் பேசினாங்க. உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சோன்னா உங்களுக்கு எல்லாமே மாறிடுச்சு. உங்க எஸ்சி மக்களுக்கு எல்லாமே வந்துடுச்சு. உங்க எஸ்சி மக்கள் எல்லாருமே வந்து அம்பானி அதானி ஆயிட்டாங்களா? கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு ஓபிசி சமூகத்தை சேர்ந்த இளைஞர் பல பேர் கொண்டாடினாங்க. ஆமா, அந்த அளவுக்கு தான். ஏன்னா அவரு அந்த மாதிரி இருந்தாரு. ஆமா, பொது தலைவரா இருந்தவரை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்படி அவர் இழிவுப்பாதை கொண்டு இன்னைக்கு வந்துட்டு ஆலுஷா நவஸ் ஒரு பேட்டி கொடுக்க, அந்த பேட்டி கொடுத்தோடனே பாத்தீங்கன்னாக்கா ஆலுஷா நவஸ் மதமுத்திரை குத்துறாங்க.
இதை வீசி காட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு விஷயம் வந்துட்டு, ஏன்னா உண்மையை சொன்னாக்கா அரசியல்படுத்தப்பட்ட சனாதனத்துக்கு எதிராக அரசியல்படுத்தப்பட்ட கட்சிகள்ல முக்கியமான கட்சியா விசிகாவை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அத்தளவுக்கு வீரியமா இருந்த பசங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆளுஷனா சொல்ல மதமுத்திரையை குத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அதே கட்சியில இருக்கக்கூடிய பல பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிற சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஜாதி முத்திரை குத்தி அவங்க பேசுறாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கு? அவ்வளவுதான் இருக்காங்க. அப்ப நம்ம தான் ஒரு சமூகம் வளர்ந்துட்டு அப்படின்னு யோசிக்கிறோம். அவங்க இல்ல நாங்க அங்க ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நாங்க தலித் இல்லைங்க, நாங்க அப்படி இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, இல்ல நாங்க வந்து சூத்ரர்கள் தான் அப்படின்னு கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரசியல் ரீதியா தர்க்கம் பண்ணா நாங்க வந்து எங்களுக்கு இந்த இது கிடைச்சிச்சுன்னு உங்களுக்கு பொறாமம்பாங்க. ஏன்னா நாங்க அந்த கான்செப்ட்ல யோசிக்கவே இல்லையே. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் சாதி வந்து ஒரு மசுருக்கு சமம். ஒரு மசுரு, நான் என் ஹேருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட நான் சாதிக்கு நான் கொடுக்க மாட்டேனீங்க. ஆனா நம்ம ஒரு விஷயம் தர்க்கமா பேசும்போது நீங்க எங்களுக்கு சாதி இது பண்றீங்க, உங்களுக்கு அரசியல் ரீதியா பேசுறதுக்கு இல்ல, உங்ககிட்ட நியாயம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ ஒரு கேடயத்தை நீங்க தூக்கிக்கிறீங்க, சாதின்ற ஒரு கேடயத்தை தூக்கிக்கிறீங்க, அவ்வளவுதான். அப்போ இன்னைக்கு வன்னி அண்ணா இப்ப பேசின ஸ்டேட்மெண்ட் இப்ப அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க ஆனாலும் தான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் அடிச்சிட்டு இருக்கீங்க, எங்க நாங்க உங்களை அப்படி பார்க்கவே இல்லை. திரும்ப அண்ணாவை பொறுத்தவரை நீர்த்து போகிறத கண்டுதான் நமக்கு வேதனையா இருக்கு. இவங்களுக்கு பதவி கிடைச்சதுல சந்தோஷம் தான், எனக்கெல்லாம் வந்துட்டு உண்மையில சந்தோஷம் தான், எப்படியோ ஒன்று பதவி வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த குணமே மாறி போச்சு, ஒரு பதவி உங்களை மாத்திடுச்சுன்னு தான் நமக்கு வேதனை. அது இப்போ வன்னியண்ணா விசிகே வந்து அமைச்சரவையில பங்கு எடுக்கும் போது நமக்கு அதான் சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ஒருவேளை இப்ப எல்லாம் இவங்க எல்லாம் இருக்கனால சரி பண்ணுவாங்க, விஜய் வந்து திருத்துவாங்க அப்படின்னு பார்த்தா இப்ப வன்னியர் அண்ணா திருந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்கு. இந்த வன்னியண்ணாவை நம்ம வேற லெவல்ல பாத்துட்டு இருந்தது. ஐயோ அண்ணா தயவு செஞ்சு தப்பா போயிடாதீங்கன்னா அந்த வழிக்கு போயிடாதீங்க, நீங்க அங்க போய் ஒரு கையை பிடிச்சி கூட்டுவீங்கன்னு பார்த்தோம். இப்போ உங்க கையெல்லாம் நாங்க பிடிச்சி சேர்த்து எழுதிட்டு வர மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு தவறான ஒரு விஷயம். நீங்க ஒரு தவறான விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்ப ஜனநாயகம் படத்துல வந்து நான் கால் மார்க்ஸையும் பெரியாரையும் பார்த்தேன்னு சொன்னாரு. அது அபத்தத்தின் உச்சம். சரி இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அவரை வந்து ஏதோ ஒரு விதத்துல கால் மார்க்ஸாவும் உங்களுக்கு வந்து பெரியாராவும் கண்ணுக்கு தெரியுதுன்றது. பெரியார் இறந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் உயர்ந்தாருன்னா வேதனை சிலைக்கு அத்தனை அவமானம் வந்தப்ப கூட நம்ம வரல. ஒன்னால சிலைக்கு மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் கேட்கும்போது இந்த ஜனநாயக படம் வந்து நான் பெரியாரையும் கால் மார்க்ஸையும் பார்த்துன்னு சொன்ன சத்தியமா என்னால அதெல்லாம் ஜீரணிச்சிக்க முடியல. ரெண்டாவது மறுநாள் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு மேடை ஏறி, நீட்டுக்கு வந்து விஜய் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுக்கவே தெரியுது அப்படின்னு. அபத்தத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. உங்களை நாங்க வேற இடத்துல வச்சு பாத்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு ஏதோ வாய் இருக்குன்றதுக்காக பேசாதீங்க. அவரை வந்து புகழ்றதுக்கு நிறைய விஷயம். இப்ப இவங்க எல்லாம் என்னன்னா புலிகேசியில இருக்கக்கூடிய அந்த புலிகேசி படத்துல 2 பேர் வந்து புகழ்ந்துட்டே இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இப்போ இவரை புகழ்ச்சிக்கு உள்ளாக்குறதுல யாரு முதன்மையா வர்றதுன்ற மாதிரி போட்டி. வைகோபால் சாமிக்கு இவரு ஐயுஎம்எல் காதர் மொய்தீனுக்கு வன்னியர் அண்ணாக்குள்ள போட்டி நடந்துட்டு இருக்கு. இவங்க 3 பேர்ல இருந்து யாரு அவருக்கு வந்து நல்லா துதி பாடுறாங்க அப்படின்ற பேரு அமைச்சரவையில வாங்கிடணும்னு பாக்குறாங்க. மத்தவங்க எல்லாம் வாங்கிட்டு போட்டு வன்னி அண்ணா தயவு செஞ்சு நீங்க வாங்காதீங்க, எங்களால தாங்க முடியல. இவ்வளவு நேரம் உங்க கருத்துல படுத்துக்கிட்டு மிக்க நன்றி தோழர். நன்றி.